ஓம் சிவாய நம. வணக்கம். நான் எனது மனதில் உள்ள சிந்தனையை வெளிப்படுத்துகிறேன். விதி வழி மதி, மதி வழி பாதை அமையும் என்பது நம் முன்னோர்கள் சொல். சரியா? உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன், கேளுங்க. நான் மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தேன். அவிட்டம் 2ஆம் பாதத்தில் பிறந்ததால் முதல் திசையான செவ்வாய் திசையை கடந்து அடுத்து சதய நட்சத்திரத்தின் அதிபதியான ராகு திசையை 18 வருடமும், அடுத்து புரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியான குரு திசையை 16 வருடமும், உத்திராடதி நட்சத்திரத்தின் அதிபதியான சனி திசையை இப்போது நான் கடந்து கொண்டு இருக்கிறேன். நான் பிறந்த அவிட்டம் 2ஆம் பாதம் செவ்வாய் திசையை மகரத்தில் தொடங்கி அவிட்டம் 3-4 பாதம் செவ்வாய் திசையை கும்பத்தில் முடிந்தது. பின் சதயம் 1-2-3-4 பாதம் ராகு திசை முழுவதும் கும்பராசியில் முடிந்தது. அடுத்து புரட்டாதி 1-2-3 பாதம் குரு திசையை கும்பத்தில் தொடங்கி புரட்டாதி 4ஆம் பாதம் மீன ராசியில் முடிந்தது. அடுத்து உத்திராடதி 1-2-3-4 பாதம் சனி திசை முழுவதையும் மீன ராசியில் இப்போது கடந்து கொண்டு இருக்கிறேன். நான் என்ன ராசி? நாம் பிறந்த நட்சத்திரத்தின் திசையை நாம் கடந்து அடுத்து திசையை கடக்கும்போது வேறு ராசிக்கு நாம் அடியெடுத்து வைக்கிறோம். திசையை கடக்க கடக்க ராசியும் மாறும் நண்பர்களே. நாம் ஒவ்வொரு திசையை கடக்கும் போதும் நம் வாழ்க்கையின் பாதையின் வழியில் சில ஏற்ற இறக்கங்கள், லாபம் நஷ்டம் அனுபவித்து வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும். நம்மால் வாழ்ந்த வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கவும் முடியாது, போகவும் முடியாது. அதுபோல் நீங்க பிறந்த ராசியில் சனி வந்தா என்ன, குரு போனால் என்ன, நம் பாதையை திசை வழி நடக்கும்.